பாண்டு மகாபாரதத்தில் வரும் பஞ்ச பாண்டவர்களின் தந்தையார் ஆவார். குந்தி இவருடைய முதல் மனைவியாவார். இவர் விசித்திர வீரியனின் மனைவியான அம்பாலிகா வேதவியாசருடன் கூடி பிறந்தவர். வேதவியாசருடன் அம்பாலிகா கூடியபோது முனிவரது தோற்றங்கண்டு வெளிரி போனமையால் பாண்டுவும் வெளிரிய தோற்றத்தில் பிறந்தார். பாண்டுவிற்கு இரு மனைவியர். முதல் மனைவி குந்தி தேவி, இரண்டாவது மனைவியின் பெயர் மாதுரி. பாண்டு மன்னன் வேட்டையாடுவதில் விருப்பம் உடையவன். ஒரு முறை வேட்டைக்குச் செல்லும் போது அங்கு இரு மான்களை காண்கிறான். அவை கலவியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அதில் ஒரு மானின் மீது அம்பு எய்து விடுகிறான். உடனே தன்னுடைய சுய ரூபத்திற்கு மாறுகிறது. அவரே கிந்தம முனிவர். அவர் பாண்டுவை சபிக்கிறார். இந்த சாபத்தின் காரணமாக மனமுடைந்த பாண்டு தன் இரண்டு மனைவியருடனும் முனிவர்களுடனும் வனத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான். பாண்டு இளமையானவன், தனது மனைவியரின் நெருக்கத்தை இழந்தவன். பாண்டுவின் வற்புறுத்தலால் பிள்ளை பேறு வேண்டி ஏற்கனவே துர்வாச முனிவர் தனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திர வலிமையால் குந்தி, தருமன், பீமன் மற்றும் அருச்சுனன் எனும் மூவரை ஈன்றாள். துர்வாசரின் மந்திரங்களை குந்தி மாதுரிக்கு உபதேசம் செய்ததன் மூலம் மாதுரி நகுலன் மற்றும் சகாதேவனை ஈன்றாள். தன் மரணம் குறித்து பாண்டு அறிந்ததால் தன் மகன்களிடம், நான் வனத்தில் பிரம்மசரியமும் தியானமும் அனுசரித்து வந்ததில் நிறைய ஞானம் என் உடலில் சேர்ந்துள்ளது. நான் இறந்ததும் என் சதையை உண்ணுங்கள், உங்களுக்கு அதிக ஞானம் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையான சொத்து என ரகசியத்தை வெளியிட்டான். ஒரு நாள் மாதுரியின் அழகில் மயங்கிய பாண்டு அவளை தொடுகிறான். கிந்த முனிவரின் சாபப்படி மரணமடைந்தான். தன் இரு குழந்தைகளையும் குந்தியிடம் ஒப்படைத்துவிட்டு மாதுரி உடன்கட்டை ஈறினாள். பாண்டு இறந்ததும் அவனது உடல் எரிக்கப்பட்டது. தந்தை சொன்னதை மகன்களால் செய்ய முடியவில்லை. ஆனால் சகாதேவன் தந்தையின் ஒரு துண்டு சதையை எறும்புகள் இழுத்துக்கொண்டு போவதை பார்த்தான். அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான். உடனே அவனுக்கு உலகின் எல்லா விஷயங்களும், முன்னால் என்ன நடந்தது, பின்னர் என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாம் தெரிந்தது. இதை குந்தியிடமும் தனது சகோதரர்களிடமும் சொல்ல ஓடினான். அப்போது ஒருவன், உனக்கு கடவுளின் நட்பு வேண்டுமா? உனக்கு தெரிந்ததை யாரிடமும் சொல்லாதே என தடுத்துவிட்டான். அவன் கிருஷ்ணன்.